हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 10 தேவ அசுரர்களின் யுத்தம் என்னும் தலைப்பில் பதங்கள் 13, 14, 15. பதம் 13. சித்ரத்விஜ படைராஜன் ஆதபத்ரைஹ சிதாமலை மகாதனைர் வஜ்ரதண்டைர் வியஜனைர் பார்ஹ சாமரை. பதம் 14. வாத உத்தூத உத்தர உஷ்ணிஷைர் அர்ச்சிபீர் வர்மபூஷணை ஸ்புரத்பீர் விசதைஹ சஸ்திரை சூதராம் சூரியர் ரஷ்மிபி. பதம் 15. தேவதானவ வீராணாம் த்வஜின்யௌ பாண்டுநந்தன ரேஜதுர்வீரமாலாபீர் யாதசாம் இவ சாகரௌ. வெட் பை வேர்ட் மீனிங். சித்ரத்வஜ படை நன்கு அலங்கரிக்கப்பட்ட கொடிகளுடனும் மேல்கட்டுகளுடனும் ராஜனே ஆதபத்ரை சூரிய ஒளியிலிருந்து காத்து கொள்வதற்குரிய குடைகளுடன் சிதாமலை அவர்களில் பெரும்பான்மையினர் மிகவும் தூய்மையாகவும் வெள்ளையாகவும் மகாதனை விலையுயர்ந்ததால் வஜ்ரதண்டை விலையுயர்ந்த இரத்தினங்களாலும் முத்துக்களாலும் செய்யப்பட்ட தடிகளால் வியஜனை விசிறிகளால் பார்கச்சாமரை மயில் இறகுகளினால் செய்யப்பட்ட மற்ற விசிறிகளால் வாத உத்தூத தென்றல் காற்றினால் படபடக்கும் உத்தர உஷ்ணீஷை மேல் மற்றும் கீழ் ஆடைகளுடன் அர்ச்சிபி பிரகாசத்தினால் வர்மபூஷணை ஆபரணங்களுடனும் கேடயங்களுடனும் ஸ்புரத்பி பளபளக்கும் விசதை கூரான சுத்தமான சஸ்திரை ஆயுதங்களுடன் சூதராம் அபரிதமாக சூரிய ரஷ்மிபி சூரிய ஒளியின் கண்கூசும் பிரகாசத்தால் தேவதானவ வீரானாம் அசுரர்கள் மற்றும் தேவர்களின் பிரிவைச் சேர்ந்த அனைத்து வீரர்களின் த்வஜின் ஒவ்வொரு பிரிவினரும் தனது சொந்த கொடியை ஏந்தியுள்ள வீரர்களின் இரு பிரிவுகளும் பாண்டுநந்தன பாண்டு மகாராஜாவினுடைய வம்சத்தவரே ரேஜது தெளிவாக அறியப்பட்ட வீரமாலாபி வீரர்களால் உபயோகிக்கப்படும் மாலைகளுடன் யாதசாம் நீரினங்களின் இவ போல சாரகௌ இரு கடல்கள். டிரான்ஸ்லேஷன். ராஜனே பாண்டு மகாராஜாவின் வம்சத்தவரே, தேவர் மற்றும் அசுர வீரர்கள் மேல்கட்டுகள் பலவித வர்ணங்கள் கொண்ட கொடிகள் மற்றும் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினங்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்ட கைப்பிடிகளை கொண்ட குடைகள் ஆகியவற்றினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் மயிலிறகு விசிறிகளாலும் மற்ற விசிறிகளாலும் மேலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். தங்களின் மேலாடைகளும் கீழாடைகளும் இளங்காற்றினால் தென்றல் காற்றில் படபடக்க அவ்வீரர்கள் இயல்பாகவே மிகவும் அழகாக காணப்பட்டனர். மேலும் பிரகாசமான சூரிய ஒளியில் அவர்களின் கேடயங்களும் ஆபரணங்களும் கூரிய சுத்தமான ஆயுதங்களும் பளபளத்தன. இவ்வாறாக போர் வீரர்களின் இரு வரிசைகள் நீரினங்களின் கூட்டத்தை கொண்ட இரு கடல்களைப் போல காணப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 10 தேவாசுரர்களின் யுத்தம் என்னும் தலைப்பில் பதங்கள் 13, 14, 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.